தேவஜனங்களுக்கும் இந்த தினத்திலே ஆவிக்குரிய செய்தியாக வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:41. ரெண்டு சாமுவேல் 22:41. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவரை ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கெல்லாம் ஜீவனை தந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறார். நாம் ஜீவனுள்ளவர்களாக இருப்பதற்கு ஏதுவாக தேவன் எல்லா வழிகளிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியமாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் கண்மலையாக தேவனை உயர்த்தி நாம் கெம்பீரித்து அவரை மகிமைப்படுத்தும் போது ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகள் நமக்கு உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை பார்க்கும்போது அவரை சத்துருக்களின் எல்லாவிதமான அவருடைய சத்துருக்களின் கைக்கு அவரை நீக்கி காத்து ரட்சித்து அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராக காணப்பட்டார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, அவர் கடவுளை விடாப்பிடியாக வைராக்கியமாக அவரே பற்றி கொண்ட காரண காரியமாக அது இருக்கிறது. இப்படியாக அவர் கடவுளை வாஞ்சிக்கிறார். என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று வாஞ்சிக்கிறார். அதனால் அவர் எல்லா நிலையும் அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேவன்தாமே அவருக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக வேண்டி தேவஜனங்கள் எல்லா நிலைகளிலும் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவது மிகவும் அவசியகரமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. நமக்கும் நம்முடைய காரியங்கள்லாம் சில நாட்களில் அப்படியாக நாம் பழைய ஆண்டுக்கான ஒரு தூதுவளை நாம் வாசிக்கும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தெல்லாம் கடவுள் நம்மை காத்தார். மரணத்துக்கு ஏதுவான நிலையிலிருந்தெல்லாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்தறினார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புத்தாண்டு செய்தியாகி ஆவிக்குரிய நன்மைகளை நமக்கு அநேக நிலைகளில் அந்த பழைய நிலைகளை எல்லாம் மாற்றி புதிய நிலைகளுக்கு நாம் வரும்படிக்காக அவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டை காணுவதற்கு ஏதுவாக தேவன் நமக்கு மேலான அவருடைய அனுக்கிரகத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு உலகத்தில் எவ்வளவோ போராட்டம் உண்டு. தினங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். நமக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கங்கள்லாம் நமக்கு கடவுள் மாற்றி போட்டு நன்மை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாத. அவருடைய இயக்கங்களையும் அவருடைய காரண காரியங்களையும் நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க காரியமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவஜனங்கள் கடவுளை வாஞ்சிக்கக்கூடிய காரியங்களை கவனமாக வாஞ்சிக்க வேண்டும். அப்படி வாஞ்சிக்கக்கூடிய நிலைகளிலே கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்களுக்கு மேலான நன்மைகளும் ஈவுகளும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. ஆவிக்குரிய காரியங்களில் மிகுந்திருப்பீர்கள். ஆவிக்குரிய காரியம் வல்லமை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பிரபஞ்சத்தினுடைய எல்லா தோஷங்களுக்கும் தேவன் தாமே நீக்கி நம்மை காத்து ரட்சித்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கும்போது நம்முடைய கடந்த நாட்களில் நம்ம சிறுபுறா இருந்ததை கொண்டு நாம் சில காரியங்கள் யோசிக்கும் போது அதை பார்க்கும்போது நம்மை விட பலவான்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய கிரியைகளுக்கெல்லாம் நம்மை காத்து ரட்சித்து நம்மை பாதுகாத்த காரியங்களை நாம் எண்ணும்போது மிக ஆச்சரியகரமான ஒன்றாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அதற்காக வேண்டி தேவஜனங்கள் கடவுளை எல்லா நிலையும் பிரியப்படுத்த வேண்டும். பிரியப்படுத்தும் போது இப்படிப்பட்ட ஈவுகளுக்குள்ளாக தேவஜனங்கள் வளர்ச்சி அடைய முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ தேவஜனங்கள் அவரை வாஞ்சிக்கும் போது அவர் நமக்கு ஜீவனாக இருப்பார், வழிகாட்டியாக இருப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை விடுதலாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் சத்தியத்தின் வாயிலாக நாம் பலப்படுவதற்கு இதுவான சகல நன்மைகளையும் கிருபைகளையும் வழிவாசலையும் அவர் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு அதற்காக தேவஜனங்கள் என்ன செய்யணும்னாக்கா, நம்ம ஜீவனுக்கு எதுவான நிலைகளில் தொடர்ந்து பலப்படுவதற்கு எதுவான நிலைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவரை வாஞ்சிக்கும் பொருட்டு நாம் செய்யும்போது கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நியாய பிரமாணங்களை நாம் உண்மையாக கடைபிடித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அதை நாம் சரியாக செய்யறதுக்கு ஏதுவாக என்ன செய்கிறார், நமக்கு அவர் கடவுள் உதவி செய்கிறார். உடன்படிக்கை காரியங்களை இப்போ நாம் இப்போ கடவுள் என்ன செய்ய ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை செய்கிறார், சரியாக அவருக்கு என்ன செய்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசு நமக்கும் நாமும் கடவுள்கிட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். உடன்படிக்கை செய்யும்போது அதை காக்கக்கூடிய, அதை காத்து அதை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்களை தேவஜனங்கள் பெற்று அதற்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக அந்த வல்லமைகளுக்குள்ளாக வாக்குத்தத்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவஜனங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது தான் கடவுளும் சந்தோஷிப்பார், நாமும் அவருடைய கிருபைக்குள்ளாக சந்தோஷிக்கப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக தேவஜனங்கள் எல்லா நிலைகளிலும் பாருங்க, நம்ம உலகத்தில் வாழ்ந்தும்போது அநேக நிலைகள் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா சிறுமையும் எளிமையானவர்களாக நாம் இருந்தோம். கடவுள் நம்ம எல்லாம் உயர்த்தி நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது நிறைய காரியங்களில் நமக்கு நன்மை செய்திருக்காது. அதை நாம் நினைக்கும் போது, அதை நாம் சிந்திக்கும் போது மிக ஆச்சரியகரமான ஒன்றாக இருக்கிறது. மற்றபடி உலகத்தார்கள் நமக்கு ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு அடுத்த நிலைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு நம்ம இந்த காரியம் சொன்ன ரட்சிக்கெடுத்த காரியங்கள் அவங்களுக்கு புரியறதுக்கு ஏதோ வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு தான் நம்ம சுவிசேஷமாக கடவுளுடைய காரியங்களை அவருக்கு அறிவித்து அவருக்கு புத்தியை உருவாக்கக்கூடியாக இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான மணமக்களின் கண்களை கூடாக்கி வைத்திருப்பதால் அவர்களுக்கும் நாம் சுவிசேஷம் சொல்லி கடவுளுடைய ரட்சிப்பு எடுத்த காரியங்களை சொல்லி அவர்களும் விழிப்புணர்வு பெற செய்வதற்கு ஏதுவான காரியங்களை தேவஜனங்கள் செய்வது மிகவும் அவசியகரமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய வழிகள்லாம் வெய்யானது. சில நாட்களில் சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய வழியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆலய பிரகாரங்களில் வரும்போது மிக கவனமாக இருந்து அவரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படியாக அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், பிரியமான காரியங்களை பேச வேண்டும். அப்படி பிரியமான காரியங்களை செய்து பிரியமான காரியங்களை பேசும்போது கடவுள் முகம் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக தேவஜனங்கள் செய்யலாம். அப்படி இருக்கும்போது தான் அப்படி இருந்ததுனால தான் தாவீது பக்தர் என் கண்மணியாக என் தேவனே சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு எல்லா நிலைகளிலும் அவர் தேவனாகி கர்த்தர் வெற்றி சிறக்க செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சின்ன காரியம் செய்கிறோம், அந்த காரியம்லாம் நமக்கு என்ன செய்கிறாரு, கடவுள் நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு நன்மை செய்து அதை நமக்கு முடித்து கொடுக்கிறார். நல்ல செயல்பாடுகள், நம்ம நல்ல வழிமுறைகள் நமக்கு செய்து கொடுக்கிறார், நன்மைகளை செய்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அது தேவஜனங்கள் நினைவு கூர்ந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். தினந்தோறும் கடவுள் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் மகிமைப்படுத்தும் போது கடவுள் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக தேவஜனங்கள், ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமான ஒப்பானது, அவர் ரட்சிப்பின் கழகமாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதனால் தேவஜனங்கள் நம்முடைய நடை, உடை, பாவனைகள், சிந்தனை ஆற்றல்கள், செயல்திறன்கள், செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கணும். நான் சில காரியங்களை சிந்தித்தேன். மனுஷர்கள் அடிக்கடி என்ன செய்வாங்க, மாறி போவாங்க. அதான் இருக்கிறது தவறு, மகாபுரி தவறு. அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுக்குள்ளாக தேவஜனங்கள் மிகவும் திடப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய காரியங்களை கடவுள் நினைக்கிற பிரகாரமாக செம்மையாக காணப்பட வேண்டும். அதில் குறைவுகளோ தவறுகளோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடவுள் வருத்தப்படுவார். நமக்கு அதை கடவுள் வருத்தப்படுவார். அந்த வருத்தமானது நம்மையும் அதை ஆட்கொள்ளும். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் காரியங்கள் அனைத்தும் செவையாக இருப்பது மிகவும் அவசியம். அதில் பிழைகளுக்கு எதுவான காரியம் என்னாச்சும் அனுதினமும் நம்ம இன்றைக்கு ஏதாவது காரியங்கள் பிழை இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு அந்த பிழைகள் வராது இருப்பதற்கு எதுவான காரியங்கள் தேவஜனங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துறதுனால என்ன ஆகும்னாக்கா தேவஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், குறைவற்ற வாழ்க்கை நிறை உருவாகும், பூர்ணத்துவம் உருவாகும். இதன் வாயிலாக கடவுள் நினைச்சவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியால் தேவஜனங்கள் எல்லா நிலையிலும் கடவுளை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி வாஞ்சிக்கிறதுனால
தேவஜனங்கள் மிகவும் ஜலப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் உங்களை தாக்காது. கவனமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கடவுளை நம்ம கண்மனையாகி கர்த்தரை அவரை நம்ம நம்பி இருக்கிறதுனால நமக்கு எந்த இடத்துல வந்தாலும் அதெல்லாம் நீக்கி போட்டு தேவதூதர்கள் அனுப்பி நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக நம் பக்கத்தில் இருந்து உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோதரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்படியாக மனுஷனாகிய தான் சில காரியங்களில் சில திறன் மேம்பாடுகள்னால, சில பழக்க வழக்கங்கள்னால, சில விதமான என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்போ யுத்த சனத்தர்கள் இருக்கும்போது அந்த யுத்தத்தில் என்ன யுத்த வல்லவராக இருப்பாங்க. அது பயிற்சி எடுத்துக்குவாங்க. ஒரு கல்வியிலே சிறந்த கல்விமான்களாக இருப்பதற்கு அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த கல்வியை தேர்ச்சி அடைஞ்சு அதுக்காக நிறைய பயிற்சிகள் எடுத்து அந்த கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு தேர்ச்சி அப்படி தான் உருவாகுது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறபடியால் தேவஜனங்களாகிய நாம் கடவுளுக்கு பிரியமாக நடக்கும்போது இப்படிப்பட்ட நன்மைகளுக்கு எடுத்த நிலைகளில், நாம் தேர்ச்சி அடைந்த நிலைகளில், வளர்வதற்கு ஏதுவான நிலைகளில் தேவஜனங்களாகிய நமக்கு கடவுள் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 13 15 5 வாசி. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இதயம். ரட்சிப்பினால் தான் மனுஷர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ரட்சிப்பில்லாத இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டு, ரட்சிப்பினால் தான் மனிதர்களுக்கு எல்லாரும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். ரட்சிப்பில்லாத நிலையில்தான் எந்த சந்தோஷமும் இருக்காது. மனமானது வேறு நிலைகளில் ஈடுபாடு கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் நிதானப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எந்த காரணத்துக்காக ரட்சிக்கப்பட்டோம், எந்த காரணத்துக்காக கடவுள் நம்ம ரட்சிப்பு உட்படுத்தினார் என்ற காரியம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நிதானம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கபடியா தேவஜனங்கள் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை ரட்சிப்பு அடுத்த நிலைகளில் நாம் நம்மை செவிப்படுத்தி கொள்ளக்கூடியதற்கு ஏதான காரியங்களை சரியாக நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடவுள் நாம் சில சூழ்நிலைகளில் சிலர் சாட்சி சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு இந்த நன்மைக்காக வேண்டிய நான் ஜெபிச்சேன், அந்த நன்மைகள் வருவதற்கு ஏதாவது தாமதமாகுதுனால நம்மள்கிட்ட என்ன ஆகுதுன்னா, தாமதமாகுதுனாக்கா நாம் இன்னும் அதிகமாக கடவுளோட நெருக்கமாக இருந்து அவரை வேண்டல் செய்யும்போது, விண்ணப்பம் செய்யும்போது சில காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களாக நமக்கு செய்து கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடவுள் நாம் அதிகமாக வாங்கிக்கும் போது நமக்கு வெற்றி வாய்ப்பையோ ஆசீர்வாதங்கள் விரைவாக அவர் நடப்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதுக்கு தேவஜனங்கள் நம்முடைய ஆத்மாவை பெரும்பாலும் நம்ம மனதில் கஷ்டப்படுறதுனால, சிரமப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அவ்வளோ சொல்லும்போது எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சில காரியங்கள் அதை சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான வழிமுறைகள் என்ன, அதை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏதுவான வழி காரியங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, சில காரியங்கள் அதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான உலக ஜனங்களுடைய மணமக்களின் கண்களை கொள்ளாக்கி வைக்கிறது. இந்த ஜனங்களுக்கு தேவஜனம் அப்படி இல்லை. ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க ஜெபதூபங்கள் வரும்போது ஜெபிக்க வரும்போது சில காரியங்கள் கடவுள் அவங்களுக்கு குணத்தில் கொடுப்பாரு. வேத சத்திய வாசகத்தின் மூலமாக அவர்களுக்கு வார்த்தைகள் வெளிப்படும். பரிசுத்தவான்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பார். எல்லா நன்மைகள் இவர்கள் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் ரட்சிப்படுத்த நிலையில, சமாதானத்துக்கு ஏதுவான நிலையில தேவஜனங்கள் திலபலத்திற்கு ஏதுவான காரியங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமம் அதற்கு தேவஜனங்கள் என்ன செய்யணும், எல்லோரும் அவருடைய கிருபையை நாடணும். அவர் கிருபையை நாடும்போது நமக்கு அவர்களாக இன்னும் அதிகமாக நம்பிக்கைக்கு ஏதுவான நிலைகள் நமக்குள்ளாக அதிகமான ஈடுபாடு உண்டாயிருக்கும். கடவுள் பேரில் அதிகமான ஈடுபாடு உண்டாயிருக்கும். ஜனங்கள் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சத்தியத்திலே வளர்ச்சி அடையக்கூடியவங்க சில காரியங்கள்லாம் ஜனங்களுக்கு சத்தியத்திலே வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகள்லாம் தவிர உண்டாக்கி கொடுக்கப்படுது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவ ஜனங்கள் வாஞ்சிக்கணும், சத்தியத்தை
அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு எதிரான நிலைகளை தேவஜனங்கள் பின்பற்ற வேண்டும். வேதவாசித்த போன்ற காரியங்கள், ஜபத்துவ காரியங்கள், வேதத்தை தியானித்தல் போன்ற காரியங்கள்லாம் தேவஜனங்கள் சரியாக செயல்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும். அப்படி செய்யும்போது தான் தேவஜனங்களுக்கு மிகுந்த நன்மைகளும் கிருபைகளும் உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக தேவஜனங்கள் அதுக்காக வேண்டி கடவுளை அதிகமாக என் கண்மலையாக கர்த்தாவே, என் தேவனே, என் ஜீவனுள்ளவரே என்று அவருடைய கிருபையை நாடி தினந்தோறும் நாம் வேண்டு செய்யும்போது அந்த காரியங்கள்லாம் நமக்கு பரிணமளிக்கோ ஆசீர்வாதமாக நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 18 35வது வசனம். 18:30. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகம் கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வலதுகரம், அவருடைய வலதுகரம் அந்த நாட்களில் என்னுடைய ஒரு 18-19 வயசு இருக்கும். ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன். அப்போ இருந்த பொழுது பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, பெரிய வெள்ளம். அது பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி நான் இது வரைக்கும் அதோட அந்த நிலையில் அந்த மாதிரி வெள்ளத்தை இது வரைக்கும் நம்ம ஆட்டில் பார்த்ததில்லை. அது என்ன செய்யுதுன்னா, நான் அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன், தண்ணி அடிச்சு போயிட்டே இருக்கிறேன். ஒரு பெரிய பலத்த காரம், அது எனக்கு காய்ச்சி அந்த இன்னுமே என்னால் மறக்க முடியுதா. அந்த பலத்த காரமான என்னை தூக்கிட்டாங்க. அது எனக்கு அது நடந்த அந்த காரியங்கள் 50 வருடத்துக்கு 60 வயது 50 வருடத்துக்கு மேலே ஆகுது. அது இன்னும் எனக்கு மறக்காமல் அந்த காரியம் இருக்குது. அப்பொழுதெல்லாம் நான் கடவுளை யாசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஆலயத்துக்கு, சிறு பிராயத்திலேருந்து நான் சர்ச்சைக்கு போவேன். சத்தியம் என்னன்னு தெரியாது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை வாஞ்சிக்கக்கூடிய நாளைகளில் நிலவர ஆய்ப்பட்டவனாக இருந்தேன். கடவுள் எனக்கு அது துணை செய்தார், மற்றவர்களாக கிரியை செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை தேவன் நடப்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் அவருடைய காருண்யத்தை நினைவு கூறுகிறார்கள். அவர் காருண்யத்தை, அவருடைய கிருபையை நாம் நினைவு கூறும்போது, அவருடைய இறக்கத்தை நினைவு கூறும்போது அது நம்மை பெரியவர்களாக்கும், உயர்ந்தவர்களாக்கும், நம்மை சிறந்தவர்களாக்கும், நன்மைக்கு எதுவான கிரிகளை நமக்கு அது செய்யும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, தேவஜனங்கள் சரியாக வேதத்தை வாசிக்கும் போது அவரே என் பலனும் கீதவுமானவர். அவர் மனுஷனுடைய பலமானது குறுகினது. மனுஷனுடைய பலம் கொஞ்சம் தான். கொஞ்சம் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு கொஞ்சம் திராட்சை அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு அப்படி திடப்பண்டா அது மாதிரி வாங்கிக்கலாம். சில சூழ்நிலையில் மனுஷன் பலவீனப்பட்டு போனான்னாக்கா அது அநேக சூழ்நிலை மனுஷர்கள் பல பலவீனப்பட்டு போகிறது. அப்போ பலம் என்பது அது கடவுளால் நமக்கு பரிசுத்தாவியால் நமக்கு அது கிடைக்கக்கூடியதாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாது. அதற்காக வேண்டி அந்த பலனானது, கடவுளுடைய பலனானது நமக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிராக கிரியைகளை நாம் அவருடைய விருப்பத்தின்படி செய்யும் போது அவருடைய பலனை நமக்குள்ளாக தக்க வைத்து அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறதுனால தான் தேவஜனங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்கும்போது எல்லா நிலைகளும் கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய போக்கிலும் வரத்திலும் பலவிதமான நிலைகளிலும் கடவுள் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறோம். அதெல்லாம் நினைவு கூர்ந்து அதெல்லாம் நாம் கடவுளுக்குள்ளாக விசேஷமாக அறிக்கும் போது கடவுள் மகிழ்ப்படுவதற்கு ஏதுவான நிலைகள் உருவாகும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நாட்களெல்லாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டு கடவுளை அறிந்தும் அறியாமல் இருக்கிற இருளுள்ள நாட்கள்லாம் நினைவு கொள்ளும்போது நமக்கு மிகவும் மன கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியங்களும் அநேக காரியங்கள் உண்டு. அதனால் என்ன ஆகுனாக்கா, நிறைய சத்துருக்களின் சீற்றங்களும் அறியாமையினால் உண்டான பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவற்றிலிருந்தால் நம்மை காத்து ரட்சித்து அவரை தொழுது கொள்வதற்கு எதுவான நன்மைகள் நமக்கு அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்களுக்கு மேலான நன்மைகள் உண்டா. அவர் காரணத்தை, அவருடைய கிருபையை நினைவு கூறணும். அப்படி காரணத்தை நினைவு கூறும்போது அவர் தலைமுறையாக விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். தலைமுறையாக விசாரித்து பிள்ளைகளும் சிறுவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்ற வாக்கியத்தின்படியான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக வேண்டி அவருடைய கிருபையை அனுதின நாட்களிலும் நாம் தேடி அவருடைய மேலான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக தேவஜனங்கள் சில சூழ்நிலைகளை கடவுள் என்ன செய்வார்னாக்கா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டில் உப்பு இல்லை, எனக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சிரமம் இருக்குது. அது ஒரு பெரிய காரியம். இப்போ இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளான ஒரு சிறு சிறு காரியங்கள் தான், அதை சரி செய்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அன்பு செலுத்தும் போது எந்த காரியங்கள்லாம் பெருசாக தெரியாது. ஒரு கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் மிகுந்த அன்பு செலுத்தும் போது குறைவுகளே குறைவாக தெரியாது. உலகத்தோடு தான் தாபார் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, தன்னை மிகைப்படுத்தி கொண்டு சில விதமான நிலைகளை உலகத்துக்குள்ளாக காணப்படுகிறது. அப்போ கணவன் மனைவியிடம் சரியாக அன்பு செலுத்தும் போது, மனைவி கணவன் சரியாக அன்பு செலுத்தும் போது குறைவுகள் ஒரு பொருட்காகவே தோணாது. அப்போ தேவஜனங்கள் கடவுள் அப்படித்தான். அவர் மேலான தலைமுறையாக விசாரிக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குது. அவருடைய மேலான கிருபையினால் அவன் தான் வாழ்கிறோம், சுகித்திருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியா தேவஜனங்கள் கடவுளை யாசித்து அதிக நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கும்போது என்னன்னாக்க நமக்கு நிறைய நன்மைகளை கடவுள் செய்து என்ன சொல்வார், நம்ம சிரமத்தில் தான் நம்ம மீட்டு சரியான ஒரு நல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரான நிலையில் நம்மளை வைத்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் அவர் இருக்கிறார். சிரமத்துக்கு எதுவான நிலைகளை கடவுள் மனுஷருக்கு கொடுக்கறதே இல்லை. அது விசுவாசத்தால் உண்டாக்கப்படக்கூடிய. விசுவாசிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த காரியங்கள் உருவாகும். விசுவாசிக்கு இடங்கூடாதங்கள் வேதத்தில் சொல்லும்போது விசுவாசிக்கு இடங்கூடாது இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம சோதனை அணுகாது. இப்போ சோதனைன்னு ஒரு காரியம் தெரியும் போது சோதனைக்கு விலகி இருக்கும். அது சோதனை தெரிஞ்சு அதில் போய் மாட்டிக்கிறது மிகப்பெரிய தவிர்த்து. ஆனால் தேவஜனங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு போக்குவரத்தே போயிட்டே இருக்கோம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அந்த நெருக்கடியான சூழ்நிலை இப்படி போனோம்னாக்க நம்ம ஏதாவது நமக்கு பல பிரச்சனைகள் வரும் சொல்லி அறிஞ்சு ஜெபிச்சு என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு 5-10 நிமிஷம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பெண் ஒன்று அந்த லாரி வருது, வேறாதான் முடிச்சுட்டாங்க. அது ஊழியெல்லாம் ஜனங்களுக்குலாம் ஆகாரங்கள் கொடுக்கறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாப்பா ஒன்று அந்த பக்கம் வெளியில் வண்டி நின்றுருக்கு, ஒரு சைடாக நின்றுருக்குது. அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா அந்த வண்டிக்கு சைடில் இடுக்கில் போய் நின்றுச்சு. லாரி வரோம் அந்த பக்கம், நான் அந்த பக்கம் அகஸ்மாதான் அந்த பக்கம் பார்த்துட்டேன். லாரி யாரும் உடனே நிப்பாட்டி அந்த பிள்ளை லேசாக அந்த வண்டி லேசாக தட்டினாக்கா பிள்ளை அதை சாஞ்சிப்பாங்க. அந்த பக்கம் சைக்கிள் சாஞ்சாலும் ஆளுனாலும் சைக்கிள் சாஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். பிள்ளை அந்த சைடில் போயிட்டு நிற்கிது. அப்போ இதெல்லாம் நமக்கு கடவுள் பெரிய ரெட்டுக்கெடுத்த நிலையில் நமக்கு செய்து உதவி செய்கிறார். தேவஜனங்கள் அதை அறிந்து கடவுளை அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் எல்லாவற்றிலும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீதி நியாயங்களின் படி நடக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கும் நம்மளையும் அதை எதிர்பார்க்கிறார். எல்லா விதத்திலும் நாம் நீதி நியாயம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக, கடவுளுக்கு பயந்தவர்களாக, கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்பதற்கு வர காரியங்களை நாம் செய்யணும். அவர் பரிசுத்தர். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அவருடைய குறை ஒன்றும் இல்லை, மாசற்றவர். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா அவர் நீதி உள்ளார், நியாயாதிபதி. அவர்கிட்ட குறை ஒன்றும் இல்லை. அவரை போல நாமும் இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் செஞ்சு நமக்கு கிரயத்தில் அவர் நம்மை அவர் கிரயத்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் அறிந்து கவனமாக நடப்பதற்கு ஏதுவான கிரிகளை சரியாக நடப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கபடியா தேவஜனங்கள் மிகுந்த கடவுளுக்குள்ளாக பற்றுள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக, கடவுளுடைய வாக்கின்படி நடக்கக்கூடியவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதத்திலே 20:6 அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து நமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள்
இருக்கும்போது தேவஜனங்கள் போது பரிசுவான்களும் போது அவங்களுக்குள்ள கலாகணத்தை தேவஜனங்களை கொடுக்கணும். கடவுள் என்ன செய்கிறாரு, பரிசுவான்கள் கடவுளை சார்ந்து இருப்பதனால அவங்களுக்கு மற்ற காரியங்கள்லாம் எதுவும் பற்றுல இருக்காது. கடவுளை சார்ந்திருப்பதனால அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கடவுளால் அளிக்கப்படுகிறார். கத்திய பரிசுநாமத்திற்கு வல்லமையும் சரிதான், அபிஷேக நிலையும் சரிதான், அவருடைய மேலான ஒரு இரக்கமும் சரிதான் பரிசுத்தவான்களை ஆட்கொண்டிருக்கு. கடவுளை அவர்கள் பின்பற்றுவதனால் அவருடைய நோக்கம் அறிந்து அவருடைய வழியறிந்து அதை பின்பற்றுவதனால் அந்த பாதையை சரியாக கடைபிடிப்பதனால் கடவுள் என்ன செய்றாரு, பரிசுத்தவான்களே தெரியுமா, அவர் பரிசுத்தார். நாமும் அந்த பரிசுத்துக்கு இதுவான நிலைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும். சின்ன சின்ன குறைகள் இருந்தால் ஒன்றா சரி பண்ணிக்கிட்டு மறுநாள் அந்த குறைகள் வராத அளவுக்கு நாம் ஜப்பனிட்டு கொண்டு அவரை சார்ந்திருக்கும்போது அந்த குறைகள்லாம் பெரும்பாலும் குறை என்பது அவரை கேட்கும்போது அவர் நிறைவான நிலையில் வரலாம், பூர்ணத்துவ நிலையில் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பூர்ணத்துக்குள்ளாகப்பட்டது, நிறைவுள்ளதாக காணப்பட்டு அவரை பார்த்து நாம் யாசிக்கக்கூடிய காரியம் யாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதற்கு தேவஜனங்களுடைய ரட்சிப்பு பகவான் தேவஜனங்கள் கவனமாக அந்த ரட்சிப்பு உலகத்தெல்லாம் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், கடவுளை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி அவரை பற்று செய்து கொள்ளும்போது அந்த ரட்சிப்பின் மேன்மையிலே தேவஜனங்கள் பலப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இதெல்லாம் நமக்கு எப்படி இதெல்லாம் உண்டாகுதுனாக்கா அவரை உயர்த்தி, நம்ம மனிதர்கள் தான், கைப்பிடி மண்ணு தான், நம்ம கைப்பிடி நம்ம மண்ணானவர்களாக இருக்கிறதுனால அதை நம்ம பெருமைப்படுவதற்கு எதுவாகவோ நம்ம உயர்த்தி கொள்வதற்கு எதுவான காரியங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை. அவர் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவருடைய சிருஷ்டிப்பு நாம், அவருடைய கையின் கிரியை நாம். அதனால் அவர் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். மனுஷனாகி நமக்கு சில திறன்கள் இருக்கலாம். திறன்கள் இருக்கும்போது அது நாம் இப்போ ஒருத்தவங்க நல்ல திறமைசாலியாக இருக்கிறாங்க, கல்வியிலேயும் சரிதான், மற்றவருடைய செயல்பாடுகள் சரிதான், திறமையாக இருக்கும்போது அவங்களை பாராட்டலாம். அதை அவங்களை பாராட்டுறதுக்கு தவறு இல்லை. ஏன்னா எல்லாவற்றிலும் அவர் உயர்ந்தார். அதில் சில பேர் அதில் அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் கடவுளை யாசித்து அப்படிப்பட்ட நன்மைகளுக்குள்ளாக வளர்ந்து கொள்ள வேண்டும், பெருகிக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு தேவஜனங்கள் பெரும்பாலும் எல்லா வளர்ச்சியும் சரிதான், நன்மைகளும் சரிதான், வளர்ந்து கொள்வது நல்லது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 35 9வது வசனம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவியாத்ம சரீரமானது கடவுளுடைய கரங்களில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அது அங்கங்கே அப்படி இருந்தாக்கா அது சரிபட்டு இருக்கும். நம்முடைய ஆவியும் சரிதான், ஆத்மாவும் சரிதான், சரீரமும் சரிதான். கடவுளுக்கு பிரியமான நிலையில் அவருக்குள்ளாக இருக்கும்போது அதில் பிழைகள் ஒன்று இருக்காது. அது மாறும்போது தான் குறைகள் உருவாகும். தேவஜனங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாது. என் ஆத்துமா கர்த்தரை கழிவுந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். எப்படி மகிழ்ந்திருக்கும்? கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்போது அவர் மகிமைப்படுவார், மகிழ்ந்திருப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்ன செய்யணும்? நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு தூசி, நம்ம ஒரு புல் காலையிலே தோண்டி மாலையிலே மறந்து போகும் புல்லுக்கு ஒப்பானவர்கள். நமக்கு என்ன மகிமை ஒன்று, நமக்கு மனுஷனுக்கு என்ன மகிமை இருக்குது? மகிமை ஒன்றும் இல்லையே அப்படின்னு வாங்கிக்கும் போது அவர் உயர்ந்துடுறார், நம்ம தாழ்த்திடுறோம். அப்போ நமக்கு என்ன செய்யறது? நம்ம தாழ்த்தும் போது அவருடைய மேலான கிருபை என்ன ஆகுது? நம்மளை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு என்ன ஆகும்னாக்கா நமக்கு மேன்மை நன்மைகள் உருவாகும். நாம் சரியான வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய வழிமுறைகளை கடவுள் நமக்கு கொண்டு கொடுப்பார். இருட்டில் நடக்கிறதுக்கு தேவையான வழிமுறைகளே இல்லை, எல்லாமே வெளிச்சமாக இருக்கும். பேச்சும் சரி, செயல்பாடுகளும் சரி, சிந்தனையும் சரி, எல்லாமே சரியாக இருக்கும். சரியாக இருக்கும்போது அங்கே தான் அப்போ தான் அங்கே பூர்ணத்துவம் உருவாகும். அப்போ தான் கடவுளுடைய வருகையில் கழுகு செட்டில் அழைக்கப்பட்டு அவடமாக கடந்து செல்வதற்கு ஏதுவான பலம் உண்டாகும். பூமியிலேயே அப்படியே அந்தத்திலே மிதக்கக்கூடிய நிலைகள் மனுஷனுக்கு உருவாகும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. அப்படி இருக்கிறபடியா கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக அவரை உயர்த்தி நம்மை தாழ்த்த வேண்டும்.
அப்படி அவரை உயர்த்தி நம்மை தாழ்த்துவதனால் இப்படிப்பட்ட ஈவுகளுக்குள்ளாக நாம் பலப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனம் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யறது நல்லது. அறியாமையினால சில பேர் தீமை செய்வாங்க. அது அவங்களுக்கு முடிஞ்சாக்க சபையில் அது மாதிரி காரியங்கள் இல்லை, வெளியில் அது மாதிரி இன்னும் சாதாரணமாக நமக்கே தெரியாது. பிள்ளைங்களே போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, ஓவர்டேக் போடுறாங்க, ஏதாவது ஒரு அவசரத்தை போடுவாங்க. என்ன இது ஓவர்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சில பேர் சண்டைக்கு வர ஆட்களாக அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ தேவஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தின் கிரியைகளுக்கு காரியங்களுக்கு தேவஜனம் கவனமாக இருக்க வேண்டும். அதனுடைய காரியங்கள்லாம் மாறுபட்டதாக இருக்கும். மாறுபட்டதாக இருக்கிறதோடு மட்டுமல்ல, அதில் எவ்விதமான ஒரு சீர்திருத்தங்கள் இருக்காது, எவ்விதமான ஒரு சரியான வழிகள் இருக்காது. அதனால் அதான் வேதத்தில் வாசிக்கும்போது உலகத்துக்கு தூரமாக இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா தேவஜனங்கள் நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். நமக்குள்ளாக தீவினைகள் இருந்து போகாது. கடவுளை சார்ந்திருப்பதால் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உருவாகும். இதில் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆக்க நிலைகள் மனதுக்குள்ளாக உருவாகும். அந்த தீமைகள் உருவாகும். சாசே களைகளே விதைத்தாலும் அந்த கிளைகளை என்ன செய்யணும், அதை பிடுங்கி போட்டுட்டு கடவுள் பிடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறாரு, அது சுத்திகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. களைகளே விளைச்சா அந்த களைகளை தூக்கி போட்டு எதனால் அந்த களைகள் விதைக்கப்பட்டது என்பதை சரியாக அறிந்து உணர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இதுவான கிரியைகளை சரியாக நடப்பிக்க வேண்டும். அப்படி நடப்பிக்கும் போது களைகள் அங்கே ஒன்றும் இருக்காது. இயேசு கிறிஸ்து இருந்தார், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ தான் நம்ம மனுஷர்களை கொஞ்சம் உயர்ந்தவர்களை பார்த்து உயர் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏன் கீழ் மலை அடிவாரத்தையும் பார்க்குறீங்க, மலை உச்சியை பாருங்கள். உச்சியை பார்க்கும்போது தான் மலைக்கு உச்சிக்கு மேலே ஏற முடியும். கீழே பார்த்துருந்தா அடிவாரத்துலேயே இருந்து அடியிலேருந்து உச்சிக்கு இப்படி போக முடியாது. அப்போ உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் பெரியவங்களும் நம்ம பார்க்கலாம். வர குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள், உயர் குணாதிசயங்கள் உள்ளவர்களை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எல்லா விதமான பரிபூர்ணத்துவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை பார்த்து நாம் அநேக ஆயிரமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால தான் தேவஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நன்மைகளும் உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மற்றவர்களுக்கு பெரும்பாலும் நமக்கும் நன்மை செய்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதில் குறைவெல்லாம் இருக்காது. தன்னை போல தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று வேதமான நமக்கு பகுத்தறிவு உணர்வு கொடுத்துருக்கிறது. அப்போ தன்னை நேசிக்கும் போது பிறரை நேசிக்கும் போது தான் அந்த அன்பு நமக்குள்ள அவங்கள்ட்ட அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். நம்ம நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்காத போது மற்ற இடத்துல இருந்து அந்த அன்பை எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் விரும்புகிறோம். நம்முடைய காரியங்களை, நம்முடைய நன்மைகளை நாம் விரும்புகிறோம். அதே மாதிரி அவங்களும் அந்த நன்மைகளை, மற்றவங்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இதுவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. அப்படி இருக்கிறதுனால தான் தேவஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் நன்மைகளும் உண்டாயிருக்கும். உடலில் நல்ல திடகாத்திரம் உண்டாயிருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நன்மைகள் ஈவுகளும் திருமைகளும் உண்டாயிருக்கும். தேவஜனங்கள் உங்களுடைய போக்குவரத்தில் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வரலாம். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், தேவதூர் நம்ம பக்கத்தில் நமக்கு செய்தியாக இருக்கிறார் என்ற காரியங்கள் உங்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கையை ஊன்ற கட்ட செய்யும். அப்போது உங்களுக்கு மனதில் பயம் என்ற நிலையிலே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் கடவுளை யாசிச்சிருங்க. அவரே எல்லா விதமான உயர்ந்த நோக்கம் உள்ளவர்கள் கண்மலையாகிய கட்டவமாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக வேண்டி தேவஜனங்கள் செயல்படுவதற்கு எதுவாக அநேகமான காரியங்கள் உண்டு. வாசிக்கலாம். சங்கீதம் 71 சங்கீதம் 71:15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லு, அவைகளின் தொகையை நான் அறியேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். மனுஷனாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த காரியத்தை கண்டிப்பாக
நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அது நமக்குள்ள பரிணமிக்கிறதுக்கு ஏதான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியால் தேவஜனங்கள் எந்த ஒரு காரியமாகட்டும், இப்போ சில பேர் கோபம் ஊட்டும்படியான சில குடும்பத்திலும் சரி தான், வெளியிலும் சரி தான், நம்ம செயல்பாட்டுக்கு ஒரு காரியத்துக்காக போயிருப்போம். நேற்று ஒருவர் வந்தார், நாங்கள் சர்ச்சுக்கு வந்த பிறகு ஒரு மனுஷன் ஒருத்தர் வந்தார். இவன் வந்தால் கொஞ்சம் பணம் டீ குடிக்க கொடுத்துருவேன், சொல்கிறேன் இல்லை, கொஞ்சம் கொடுத்தே ஆகணும் அடமாட்டாருந்தார். அது கொஞ்சம் மனங்களை சரி சொல்லணும், நாளைக்கு வா. அப்போ ஒரு பழம் வந்து குழஞ்சி பழம் இது எடுத்து சாப்பிடும். அது நம்ம நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் நம்ம என்ன செய்யணும். அப்போ எனக்கு அந்த மனிதன் என்ன செய்யும், எப்படி வலுக்கட்டாயப்பட்டவரை திட்டலான்னு கூட தோணுச்சு. அதை போயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சில காரியங்களை பார்க்கும்போது இப்படி நிலைகள் கூட நமக்கு அதை கூட அது கூட தவறு தான். சரி பழமொழியா அப்போ சரி போ. மற்றவங்களுக்கு மரியாதை குறைவாகவோ அவங்களை இன்சிக்கும்படியான வார்த்தைகளையோ நம்ம உபயோகப்படுத்துவது தவறு. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கபடியால் தேவஜனங்கள் தினந்தோறும் அவருடைய நீதியை நாமும் ஒப்புவிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு அவருடைய நீதியை பற்றிய காரியங்களை சொல்ல வேண்டும். அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்ட காரியங்கள் மற்றவங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை, ஆயிரமான நன்மைகளை கோடி கோடியான நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி ரட்சிக்கப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு அறிவிக்கிறதுனால என்ன ஆகும், நமக்கு மிகுந்த நன்மைகள் உருவாகும். நம்முடைய பீடத்தில் ஒரு வைரக்கல் வைக்கப்படும், ஒரு மாணிக்கக்கல் வைக்கப்படும், ஒரு வைடீரியக்கல் வைக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. தேவஜனங்கள் அதற்காக வேண்டி கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வது மிகுந்த ஆசீர்வாதமான காரியமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அதுக்காக தேவஜனங்கள் தினந்தோறும் அவரை நாடணும், தினந்தோறும் அவரை பார்க்கணும், அவரோட பேசுவதற்கு எதுவாக எத்தனைக்கணும், விழிச்சிருக்கணும். அவருக்குள்ளாக அவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டது என்ற காரியங்களை நாம் தினந்தோறும் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காரியத்தை நமக்கு என்ன சொல்றாரு, இந்த காரியங்கள் என்ன, அதை தியானித்தவர்களாக தேவஜனங்கள் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கனால தேவஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நன்மைகள் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக. வாசிக்க சங்கீதம் 116 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அதுக்காக தான் உங்களுக்கு காரியங்கள். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பெரும்பாலும் விக்கிரகாராதனை போன்ற காரியங்கள் சில பேர்லாம் அறிக்கை செய்றீங்க, அது மிக தவறு. விக்கிரகாராதனைக்கு போயிட்டு சில காரியங்கள் தனக்காச்சாரங்கள்லாம் ஜனங்க கலந்துக்கிறாங்க. ஒரு சில பேர் கலந்துட்டு தான் சொல்லி கேள்வி அறிக்கை செஞ்சுட்டு பிறகு அந்த மாதிரி காரியங்கள் இல்லாத அளவுக்கு தேவஜனங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டா. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யணும்னாக்கா, நம்முடைய இதயமானது விசாலமாகும், கடவுளுக்கு பிரியமான காரியங்கள் நாம் செய்வதற்கு எதுவாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. நமக்கு அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா, நமக்கு ஈவுகளும் கிருபைகளும் உண்டாயிருக்கும். எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் கடவுள் நம்மை நீக்கி காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாத. கடவுளுடைய பட்சத்தில் நாம் என்ன செய்வோம், புறா போல கவனற்றவர்களாக. வினா கொஞ்சம் அவசியம்தான். வினா கொஞ்சம் அவசியம் இல்லாட்டாலும் என்ன இந்த உலகமானது நம்மளை பேச்சு போட்டு புறா போல கவனற்றலாக இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார். தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த அது மாதிரி யாரும் மனிதர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்காகவே நம்முடைய ரூபம் எடுத்து நம்ம மத்தியே அவதரித்து நமக்காக பாடுபட்டு நமக்காக எல்லா கிருபைகளையும் கிரியைகளையும் பூமியை செய்து நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அதனால் நாம் ஜீவனுக்குள்ளா இருக்கிறோம், சபைக்குள்ளா இருக்கிறோம். நமக்கு எல்லா ஆசீர்வாதம் சபையில வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான ஆலோசனையும் சபையில வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம திடப்பட்டு இருப்போம். எந்த காரியத்தையும் நமக்கு அறியாமைங்கிற காரியங்கள் எதுவும் அநேக ஆலோசனைகள் இருந்தால் நலம் உண்டாகும், சுகம் உண்டாகும் சொல்லி வேதம் சொல்லும். அப்போ
இப்போ நமக்கு பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஆலோசனையாக இருக்காங்க. தேவ ஜனங்க மத்தியிலும் நல்ல அறிவாளிகளாக இருக்கீங்க, ஒருவருக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கோம். நமக்கும் தெரியாத பெரியவர்களுக்கு யாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க ஆவிக்குரிய ஆலோசனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆகியால் தேவஜனங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமாக இருப்பதற்கு ஏதுவான நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக நமக்குள்ளான சில காரியங்கள் சில நாட்களில் காரியங்கள் தெரியும். ஒருவர் கீழே வந்துட்டார், அவருக்கு சுருக்க ஆயிடுச்சு. அதை வலிச்சாதான் சரியாகும். அந்த கட்டில இருந்து விடுதலை ஆகணும். இல்லைன்னா அவர் இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்துருக்க முடியாது, ஏன்னா வந்துட்டார். அப்போ சில காரியங்கள், கட்டுக்கள், இடர்பாடுகள், சிரமங்கள் இதில் இருந்து என்னாகணும்னாக்கா நாம் கடவுளுடைய தயவுனால அவங்களுக்கு உதவி செய்து அவங்கள ஆராதனையை அனுஷ்டிக்கும்படியான கிரியைகளை நாம் சரியாக செய்யணும், நன்மை செய்ய வேண்டும். இதுதான் நன்மை செய்யப்படுறாங்க. அது அப்படி செய்யும்போது அவங்க ஆலயத்துக்கு வராங்க, கடவுளை யாசிக்கிறாங்க, கடவுளை நன்மையில் பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ தேவஜனங்கள் ஆலய பிரகாரங்கள் வரக்கூடிய காரியங்களை கடைபிடாது இருப்பது நல்லது. கடவுளுடைய சன்னிதானத்தில் வரும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த கேட்டில் இருந்து நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க நமக்கு அந்த வெளியில் உள்ள எல்லா விதமான மன கஷ்டம், மன சிரமங்கள் எல்லாம் ஓடி ஆலய கேட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகிடும். கடவுள் நம்முடைய உறவாடுகிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆலய பிரகாரங்கள் அவர் நம்மோடு கூட இருந்து உலாவுகிறார், நமக்கு நன்மை செய்கிறார். நாம் யாசிக்கும் போது அவரை ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கபடியா தேவஜனங்கள் ஆலயத்துக்கு, அதனால் ஆலய காரியங்கள் வருவதற்குரிய காரியங்களில் தேவஜனங்கள் தடைபடாது இருப்பது நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஐயா தேவஜனங்கள் அது வந்து கடவுளுடைய கிருபைக்குள்ளாக பலப்படுங்க, நன்மையின் கிருபைக்குள்ளாக பலப்படுங்க. தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த தலைப்படமாக வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பதாக. நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தும் போது அவர் கண்மலையாக இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உயர்நிலைகளையும் நன்மைகளையும் நமக்கு தந்துள்ளார் என்ற காரியங்களை இந்நாள் மத்தியில் உங்கள் மத்தியில் சொல்வதற்கு ஏதுவாக தேவாதேவன் இறக்கம் பாராட்டு நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே விடுத்துக் கொள்கிறேன்.